வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ராகி குக்கீஸ் ஓவன்லேயும் ஓவன் இல்லாமலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க, அதாவது கேழ்வரகு மாவு. இதை ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ராகி மாவை நீங்கள் வறுக்காமல் கூட யூஸ் பண்ணலாம், பட் வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குக்கி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோ வறுப்பட்டுச்சு, இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றுங்க. இதோடு சேர்க்கலாம் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இவ்வளோதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். நல்லா கலந்து விட்டு அரை கப், அதாவது 100 கிராம் அளவுக்கு நல்ல சில்லான பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா க்ரம்பிள் பண்ண போகிறோம். குக்கீஸ் நல்லா சாஃப்டாக வரதுக்கு பட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரம்பிள் ஆனால் தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஸ்டிஃபான டவ்வாக ஆக்க போகிறோம். குக்கி நல்லா சாஃப்டாக வரதுக்கு 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் பட்டர் ஜாஸ்தி சேர்க்கணும். பட்டர் எவ்வளோ தூரம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் குக்கி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் இன்னொன்று, இவ்வளோ பட்டர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி பட்டரை கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை அடித்து ஊற்றுங்க. இதே மாதிரி பசஞ்சு குக்கி செய்யுங்க, அதுவும் நல்லா சாஃப்டாக வரும். இதோ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு நல்ல கிளிங் வச்சு சுற்ற போகிறோம். கிளிங் இருந்தால் கிளிங் வச்சு சுற்றுங்க, இல்லையா ஒரு நல்ல பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் போடுங்க. எப்படியோ நம்மளுக்கு ஒரு 30 நிமிஷம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இதோ 30 நிமிஷம் ஆச்சு. நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவை சப்பாத்தி கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம மாவையும் வெளியெடுத்துடலாம். இதை நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ் வரைக்கும் உருட்ட போகிறோம். அண்ட் நீங்கள் ராகி மாவு உருட்டுறீங்க, ஸோ கேர்ஃபுல்லாக உருட்டுங்க. இது உதிரி உதிரியாக தான் இருக்கும், ஸோ பார்த்து உருட்டுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால பட்டர் உங்களுக்கு கெட்டியாகவே இருக்கும், ஸோ கொல கொலன்னு ஆகாது, ஈஸியாக உருட்டிடலாம். இப்போ ஒரு குக்கி கட்டரோ இல்லை சாதாரண கிண்ணமோ வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க. மீதி மாவை கலெக்ட் பண்ணி திரும்பவும் ஷேப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவனில் வைக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், உங்கள் அவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் 180 டிகிரிஸில். அண்ட் அதுக்கப்புறம் 170 டிகிரிஸ்க்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். குக்கீஸை 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக குக் பண்ணலாம். அடுத்ததாக குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் ஆயிலோ பட்டரோ தடவிக்கோங்க. இதில் நம்ம ஷேப் பண்ண குக்கி மாவை அரேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக குக்கரில் ஒரு கப் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே குக்கருக்குள்ளே வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். இதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சிடலாம். குக்கரில் விசில் மட்டும் போடாதீங்க, குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்படியே லோ ஃப்ளேமுக்கு ரெடியூஸ் பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணலாம். இதோ 2 ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளோட ராகி குக்கீஸ் இங்கே ஓவன்லேயும் ஓவன் இல்லாமலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.